ஐ டிவியின் ட்ராவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இயக்குனர் அனுராக்கும் மற்றும் நம்முடைய வெற்றிமாறனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் தான் பேர்ட்கள். இந்த திரைப்படத்தை வர்ஷா பரத் வந்து இயக்கியிருக்காரு. இவர் வந்து நம்ம வெற்றிமாறனுடைய உதவி இயக்குனரா இருந்தவர். இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாந்தினி பிரியா, சரண்யா ரவிச்சந்திரன், ஹரிது அருண், டிஜே, பொம்மி ரெட்டி பள்ளி என பலர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான இசை வந்து அமித் திரிவேதி வந்து இசை வந்து வழங்கியிருக்காரு. இந்த திரைப்படம் என்ன மாதிரியான கதைக்களம் கொண்டதுன்னா, அதாவது இளம் வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது டீனேஜ் பெண் வந்து அவங்களுடைய கனவுகள் என்னவா இருக்கு, அவங்களுடைய இச்சைகள் என்னவா இருக்கு, அவங்க இந்த உலகத்துல எப்படி வந்து வாழ்றாங்க, அதுக்கு இந்த சமூகம் வந்து என்ன செய்யுது அப்படின்றத இந்த படத்தினுடைய கதைக்களமா இருக்கு. இந்த திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திரைக்கும் வருது. கடந்த ஆண்டு ஜீவாவுடைய நடிப்புல உருவாகி இருந்த திரைப்படம் தான் இந்த பிளாக் திரைப்படம். இது வந்து ஒரு டைம் லூப் திரைப்படமா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம ஜீவாக்கு ஜோடியா வந்து பிரியா பவானி சங்கர் வந்து நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை வந்து பாலசுப்ரமணி கேஜி என்பவர் தான் வந்து படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த பிளாக் திரைப்படத்துக்கு வந்து சாம்சியஸ் வந்து இசையமைச்சிருந்தாரு. இப்போ இதே கூட்டணி வந்து மீண்டும் இணைய போறாங்க. அதாவது நம்முடைய பாலசுப்ரமணி கேஜியுடைய அடுத்த திரைப்படத்திலையும் கதாநாயகனா நம்முடைய ஜீவா தான் நடிக்கிறாரு. இந்த திரைப்படம் ஜீவாவுடைய 46 அப்படின்னு இப்ப தற்காலிகமா வந்து பெயர் வச்சிருக்காங்க. படத்தினுடைய பூஜை எல்லாமே இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பூஜை நிகழ்வுல நம்ம ஜீவாவுடைய தந்தையும் அதே மாதிரி நம்முடைய நடிகர் விஷாலும் வந்து இந்த படத்தினுடைய பூஜை நிகழ்வுல வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போறா, இந்த படத்துக்கு இசை யார், இந்த படம் எப்போ வெளியாகும் அப்படின்ற தகவல் எல்லாமே வெளியிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி திரைப்படம். இந்த திரைப்படத்துல சத்யராஜ், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், ஃபகத் ஃபாசில், ஷோபின் ஷாகிர் இப்படி பலர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் இசையமைக்கிறாரு. படத்தினுடைய பாடல்கள் வெளியாகிருந்துச்சு. அதுலயும் இந்த மோனிகா பாடல் இருக்கு இல்லையா, இப்ப எங்க பார்த்தாலும் இந்த மோனிகா பாடலா தான் இருக்கு. அதுலயும் சூப்பரா வந்து நம்முடைய பூஜா ஹெக்டே வந்து சூப்பரா டான்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வருதுன்னு படக்குழுவினர் ஆரம்பத்திலே அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ வெளியாகும் அப்படின்னு இப்ப ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்ததுக்கு இப்போ நம்முடைய லோகேஷ் கனகராஜ் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நம்ம கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு நேர்காணல்ல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கூலி திரைப்படத்துக்கு அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 50 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து தேவ திரைப்படம் திரைக்கு வந்து 600 கோடிக்கு மேல வந்து வசூலித்து சாதனை படிச்சு, அதனால அந்த திரைப்படம்னால எனக்கு வந்து இந்த திரைப்படத்துல வந்து 50 கோடி வந்து எனக்கு சம்பளமா தந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர். ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித்குமார் இவங்களுடைய கூட்டணியில வெளியாகி இருந்த திரைப்படம் தான் இந்த குட் பேட் அக்ரி திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதே கூட்டணி மீண்டும் இணைய போறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம அஜித்குமாருடைய 64வது திரைப்படத்தை நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து இயக்க போறாரு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து நம்ம அஜித்துடைய திரைப்படத்தை இயக்க போறதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு கதையை வந்து தயார் செய்திருந்தாராம். அந்த கதையை போய் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வந்து சொல்லியிருந்தாராம். அந்த கதையை சொன்ன பிறகு அடுத்ததான் வந்து இன்னொரு கதையை வந்து நம்ம அஜித்குமார்ட்ட கார்த்திக் சுப்ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதும் நம்ம அஜித்குமார் வந்து அந்த படத்துக்கு ஓகே சொன்ன மாதிரி வந்து சொல்றாங்க. அநேகமா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அடுத்து கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்துல நம்ம அஜித்குமாருடைய நடிப்புல ஒரு திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னர் வந்து இப்போ அண்மையில கூட வந்து நம்முடைய சூர்யாவுடைய நடிப்புல ரெட்ரோ திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ். அடுத்ததான் நம்ம அஜித்குமார் என்ன மாதிரியான கதைக்களம் கொண்ட திரைப்படமா இருக்க போகுது, அதுல அஜித்குமார் எப்படி வரப்போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் அஜித்குமார் இணைய படம் என்ன மாதிரி எப்படி வரப்போகுதுன்னு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 90, 70, 80, 100 திரைப்படங்கள் வரைக்கும் தயாரித்த நிறுவனங்களும் இருக்கத்தான் செய்யுது. அந்த வரிசையில சூப்பர் குட் நிறுவனம் வந்து அந்த வரிசையில இப்போ வந்து வந்திருக்கு. 1990ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் யாருடையதுன்னா நம்ம ஆர்.பி. சௌத்ரி அவருடையது, அதாவது ஜீவாவுடைய அப்பாவுடையது. புது வசந்தம் திரைப்படத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய திரைப்படங்களை வந்து தந்திருக்காங்க. இப்போ அடுத்ததா 99வது திரைப்படத்தை வந்து இவங்க தயாரிக்க இருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து யாருடையதுன்னு கேட்டா நம்ம விஷால், துஷாரா விஜயன் இவங்க இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆர்.பி. சௌத்ரி அவங்களுடைய இந்த நிறுவனம் வந்து தயாரிக்க இருக்கு. அடுத்ததான் இந்த நிறுவனம் வந்து 100வது திரைப்படத்தை வந்து தயாரிக்கும் போது அது யாருடைய திரைப்படம் அப்படின்றதான் இப்போ வந்து எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆரம்பத்துல வந்து விஜயுடைய திரைப்படத்தை தான் வந்து 100வது திரைப்படமா வந்து இப்போ இந்த நிறுவனம் வந்து சூப்பர் குட் நிறுவனம் வந்து தயாரிக்கும் அப்படின்ற ஒரு பேச்செல்லாமே இடம்பெற்றுச்சு. இப்போ அதற்கு அடுத்து ஒருவேளை நம்ம ஜீவாவுடைய நடிப்புல வரக்கூடிய ஏதாவது ஒரு திரைப்படத்தை தான் இந்த சூப்பர் குட் நிறுவனம் வந்து தயாரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த தயாரிப்பு நிறுவனம் 100வது திரைப்படமா யாருடைய திரைப்படத்தை வந்து தயாரிக்க போகுது அப்படின்றத.
இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இதே மாதிரி மற்றும் ஒரு டிராவல் வித் சினிமா நிகழ்ச்சியில இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரினோ.